अस्मद्गुरु परमगुरुर्यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथसरजित्सेनेश रमापतीं वन्दे वन्दे वृन्दावनतरं वल्लवीं जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम् इमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् आकर्षणानि निगमान्तसरस्वतीनाम् उच्चाटनानि बहिरन्तरूपप्लवानाम् पत्यानि घोरभवसञ्जर पीडितानाम् नृत्यानि भान्ति यतिराजमुनेर्वचांसि. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்ய சூக்திகள் இருக்குது. அந்த ஸ்ரீசூக்திகள் 4 காரியங்கள் பண்றதுன்னு இங்க சொல்லப்பட்டது. ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம். வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆகர்ஷிக்க கூடியதா, அதெல்லாம் அருகே அழைக்கக்கூடியதா இருக்கிறது. சிவாஷிகாருடைய உச்சாட்டனானி பகிரந்த ரூபப்ளவானாம். பகிஹி அந்தஹா, வெளியிலையும் உள்ளேயும் இருக்கக்கூடிய உபதிரவங்கள் இருக்க, உள்ளும் புறமும் இருக்கிற உபதிரவங்களை உச்சாட்டனானி. ஏன்னா இது சீசூக்தி ரூபம் தானே, அதனால இந்த மந்திரங்கள்லாம், அதாவது வியாதியெல்லாம் போக்கடிக்கிறது மந்திரமெல்லாம் இது பண்ணுவா. அங்கேயே காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிகின்னு சொல்லியிருக்குது கீழையே. அதனால உச்சாட்டனானி பகிரந்த ரூபப்ளவானாம் பத்யானி கோரபவ சஞ்சர பீடிதானாம். பத்யானி கோர பவ சஞ்சர பீடிதானாம். சம்சாரமாகிற ஜுரம் இருக்குதே, சம்ஜரம், நல்ல ஜுரம், அதாவது பெரிய ஜுரம், அல்ப சொல்பமான ஜுரம் இல்லை. அப்படி அந்த ஜுரத்தினால என்ன, இந்த ஜுரம் போகவே போகாது, குறையிற மாதிரி இருக்கும். என்னமோ சார், எத்தனை தடவை டாக்டர் கிட்ட போனாலும், இங்க முதல்ல டாக்டர் கிட்ட, சாதாரண டாக்டர் கிட்ட போன, ஃபேமிலி டாக்டர் கிட்ட, அவர் ஏதோ மாத்திரை கொடுத்தார், இது பண்ணார், 5 நாளைக்கு சாப்பிடுனார், 2 நாளைக்கு சாப்பிடுனார், கடைசியில இன்னும் கொஞ்சம் டோஸ் எடுத்துக்கோன்னார், ஏதோ பண்ணார், ஒன்றும் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணிடுவா, அந்த டெஸ்ட் பண்ணிடுவான்னார், அதுக்கப்புறமும் வாங்கலை. அதுக்கு மருந்து கொடுத்தார், வாங்கலை. அதுக்கப்புறம் சரி, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க இது பண்ணுங்க, அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னா. அவளும் அட்மிட் பண்ணிட்டு 1 வாரம் படுக்க வச்சுட்டு, அவளுக்கு எவ்வளோ நாள் பெட்டு அங்கே கடை இருந்ததோ, ஃப்ரீயா இருந்ததோ, அந்த நாள் படுக்க வச்சுட்டு, அப்புறம் பெட்டு ஃப்ரீயா இல்லாத போது நீங்க போங்க, எல்லாம் சரியா போச்சு, ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு, அது முதல் நாளே தெரிஞ்சா கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு 7 நாள் படுக்க வச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சுட்டான் அப்படின்னும். ஆனாலும் அது விடவே இல்லை, திருப்பி இருக்கு. அது போனா உடனே இந்த இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்ல தெரியல, ஆன மாதிரியான பெரிய பெரிய உள்ளலாம், உடம்புடைய உள் பார்ட்டெல்லாம் வந்து தலை, ஹிருதயம், அப்புறம் அப்டோமன், அது இது என்ன உண்டோ அது மொத்தத்தையும் ஸ்கேன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் படுக்க வச்சு அதெல்லாம் பண்ணான்.
அது எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது ஏதோ சொல்லி இத்தை சாப்பிடுங்க அத்தை சாப்பிடுங்க சொல்லி ஆரம்பிச்சு. எதுக்குமே கேட்கல. ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. விளையாட்டு போல இந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கு. அத போல இது இந்த ஜுரமாகப்பட்டது இந்த பாபத்தினால ஏற்படுற சரீரம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் பட்டுக்கிற மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு சரீரம் வருதே தவிர எந்த சரீரமும் முடிவடைஞ்ச பாடா இல்லை. அதோட இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படி சஞ்சர பீடித்தானம் அப்படின்னு பதம் இருக்குது. அதுக்காக இதை சொன்னேன் நான். அதாவது என்ன பதம், அந்த பதத்தினுடைய சுவாரஸ்யம், இந்த ஜுரம் விடாத பெரிய ஜுரமா இருந்துட்டே இருக்குது, துரத்தின்ண்டே வருது, என்னைக்கும் இது விடுறதே இல்லை. சரி இந்த சரீரத்தோட முடிஞ்சு விடுவான்னு பார்த்தா முடியல. அது அப்படி படிப்படியா டாக்டர் ஏறிண்டே இருக்கு மேல மேல. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பிறவி அமையறதுன்றத காண்பிக்கிறது. அவளுக்கு பத்யானி கோர பீடிதானாம், அவளுக்கு பத்தியம் அப்படின்னு சொன்ன இது இருக்குதே வியாதிக்கு இத்தனை நாளா நாம நல்லா சாப்பிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி போறதுக்கு இந்த மருந்துலாம் சாப்பிடணும், அதுக்கு நீ சில ஆகாரத்துல கட்டுப்பாடுலாம் கொள்ளணும். அப்படி கட்டுப்பாடு கொண்டு இந்த மருந்தை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்றது தான் பட்சம்னு பேர். அது வியாதியை போக்கடிக்குது. ஆன மாதிரி இந்த சஞ்சரத்தை போக்கடிக்கக்கூடியது, அதை போக்கடிச்சு நன்மை பயக்கக்கூடியது எது? ஸ்ரீபாஷ்யக்காரர் ஹிருத்யானி பாந்தி. அது தவிர ஹிருதயத்தையும் அப்படியே பிரகாசிக்க வைக்கிறது. உள்ளத்தை நன்னா கவர்ந்து பிரகாசிக்க வைக்கிறதா இருக்குது அப்படின்னு இங்க சாய்க்கிறார். இது மொத்தமே எல்லா கிரந்தத்துக்கும் இந்த 4 விஷயத்தையும் அதான் எதிராஜ முனேர் வச்சாம்சின்னு இருக்கிறதுனால இந்த 9 கிரந்தமும் இந்த மாதிரி தன்மை கொண்டவனவா இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லலாம். ஆனாலும் இதுல 4 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த 4 விஷயங்களும் சில கிரந்தங்கள் சில காரியத்தை பண்றது. அப்படியாக பாஷ்யக்காரர் அருளி செய்திருக்கார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். பொதுவா சொல்லிட்டா ஒன்னும் ஹானி இல்லை, தப்பு இல்லை. ஆனா சுவாமி தேசிகன் இந்த பத சுவாரஸ்யம் பண்ணாரே, ஆகர்ஷணானி வேதாந்த சரஸ்வதி நாம்னு, நிகமாந்த சரஸ்வதி நாம், உச்சாட்டனானி பகிரந்தர உபப்ளவானாம் அப்படின்லாம் சொன்னாரு. அந்த பத சுவாரஸ்யத்துக்கு அங்க ஸ்ரீபாஷ்யக்காருடைய கிரந்தங்கள் எந்த அமைப்பை கொண்டிருக்கோ அந்தந்த அமைப்பை இங்க சாய்ச்சிருக்க. இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றான்னு வச்சுக்கோம், ரோகத்துல இந்த ஒரு 10 டேப்லெட் சாப்பிடுவா, 10-15 சொல்றேன். இது இந்த டேப்லெட் இதுக்காக, இது சுகர் குறைக்கிறதுக்காக, இது ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக, அதாவது மெயின்டைன் பண்றதுக்கு, சுகரை மெயின்டைன் பண்றது இது, அது ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது, இது ஹிருதயம் வீக்கா இருக்கிறதுக்கு அது ஏதோ அதுக்காக, இது ஆப்ரேஷன் ஆனது சீலாகி சௌரியமா இருக்கிறதுக்கா அது, அதனால நோவு தெரியாத இருக்கிறதுக்கு இது, தூக்கம் வர்றதுக்காக இது, அப்புறம் இந்த ஆகாரங்கள்லாம் இப்ப சரியா ஏத்துக்கிற ஏதோ ஒண்ணு அது டைஜஸ்ட் ஆகி நன்னா இது பண்றதுக்காக இந்த மாத்திரை அப்படின்னு
எல்லாம் இந்த சரீரத்துக்காக இருந்தாலும், சரீரத்தை நன்னா மெயின்டைன் பண்றதுக்காக இருந்தாலும் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு இல்லையா? அத போல இந்த சுபாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் தனித்தனியே இந்தந்த காரியத்தை பண்றது. ஒரு கிரந்தமே மொத்த காரியத்தையும் பண்ணும்ன்றது அது வேற விஷயம். அதுவும் அப்படி சொன்னா தப்பு இல்லை. அதனால ஒவ்வொரு கிரந்தமும் இந்த 4 காரியத்தையும் பண்றதுன்னு சொல்லலாம். அதனால 9 கிரந்தமும் இந்த 4 காரியத்தையும் பண்றது அப்படின்னு சொல்லலாம். அது சொன்னதுனால தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு கிரந்தத்துக்கு ஏற்றம், அதுவும் எப்படின்னு சொல்றேன் ஒரு லௌகிக உதாரணத்தினால. உனக்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்காள, எனக்கு இந்த மாத்திரையை சஜஸ்ட் பண்ணிருக்கார், நான் இதான் சாப்பிட்றேன், சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று தூக்கம் நன்னா வருது, டைஜஸ்ட் ஆகி ஜலமலாதிகள்லாம் நன்னா போகிறது, எனக்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்கார் அதுக்குன்னு. உனக்கு இது கொடுத்துருக்காரா அப்படின்னா இந்த மாத்திரையும் இதை பண்றது, அதாவது ப்ரெஷரையோ சுகரையோ நன்னா வைக்கிறது வச்சுப்போம் அந்த ஒரு இதை. இன்னொரு மாத்திரையும் அது இன்னொருத்தருக்கு கொடுத்ததும் இருக்குது. ஆனா ஏன் அந்த டாக்டர் பண்ணார்? இது ரெண்டுமே ஒன்று, அந்த ஒரு பர்பஸுக்காக தான். ஏதோ வியாதியஸ்தனுக்கு பிரதான வியாதி ஒன்று, சைடில் இருக்கிற வியாதி பல, அதுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்கறதுக்கு என்னன்னா, இந்த மாத்திரை இவருக்கு கொடுத்த மாத்திரை இவருடைய பிரதான வியாதிக்கு உபரோதம் இல்லாத இந்த கைத்தை பண்றது. என்னது, சைட்ல இருக்கிற வியாதியா இருக்கக்கூடிய ப்ரெஷரையோ சுகரையோ என்னமோ குறைக்கும். அவருக்கு இந்த மாத்திரை அந்த பிரதான வியாதிக்கு விரோதம் பண்ணும். அதனால அவருக்கு அதுக்கு தகுந்தா போல இந்த சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேற மாத்திரை கொடுக்குறாரு. இந்த மாதிரி லோகத்தில் இருக்குதா இல்லையான்னு என்ன கேட்காதுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அவ்வளவு. அதனால இப்படி ஒரு காரியத்தை பண்றதா இருந்தா கூட அது இன்னொரு காரியத்துக்கு அனுகுணமா அது இருக்குது. அதான் ஒரு வியாதிக்கு இருந்தாலும் அது ஒரு வியாதிக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு வியாதிக்கு அனுகுணமா இருக்குது. இல்லைன்னா அந்த வியாதிக்கு இது விரோதமாயிடும் அப்படின்றதுக்காக இந்த மாத்திரை பேதம் இருக்குது. ஆனா 2 மாத்திரையும் பிரதானமா சுகருக்கு தான். ஆனா அதனால இந்த மாத்திரையினுடைய ஏற்றம் என்ன, அதையும் பண்றது, அவனுடைய பிரதான வியாதிக்கு விரோதம் இல்லாத இந்த காரியத்தையும் பண்றது அப்படின்னு 2 பெருமையும் ஒரு மாத்திரைக்கு இருக்கும்ல. அது போல இந்த இடத்துல எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனாலும் தனித்தனி பெருமையை சொல்றது சரியா இருக்கும். அதுதான் தேசிகனுடைய திருவுள்ளத்தினால அப்படி பண்ணியிருக்கார். சிவாஷகாருடைய திருவுள்ளத்தினால எப்படி அந்த கிரந்தங்களை பண்ணாரோ அந்த திருவுள்ளத்தை அனுசரித்து தேசிகன் சொல்லியிருக்கார். இந்த 9 கிரந்தங்களும் இந்த 4 காரியத்தை பண்ணுமாயினும் அதுல சில கிரந்தங்கள் ஒவ்வொரு காரியத்தை பிரதானமா பண்றது அப்படின்னு முக்கிய அம்சமா பண்றது அனுசந்தானம். இந்த இடத்துல கீழே எத்தனை ஸ்லோகங்கள்? 4 ஸ்லோகங்கள். இங்க இவர் 4 தானே சொல்லி எடுத்திருக்க. அதான் 4 ஸ்லோகங்கள் பாருங்க. எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, மூலே நிவிஷ்யமஹதாம் அப்படின்றதுலேருந்து ஒரு தனி கட்டமா ஆரம்பிக்கணும். மூலே நிவிஷ்யமஹதான் நிகமத்ருமாணாம் அப்படின்றது அந்த மூல மந்திரம், திருமந்திரம், அதில் நிஷ்ட பெற்றவரா இருக்கார் அப்படின்னு சொன்ன. அதில் நிஷ்ட பெற்றதுனாலதான்
ரங்கேஷ பக்தன மானச ராஜஹம்சமா இருக்கார். ஏன்னா எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹீயத்தே ந தத்திர வியாதி துர்பிக்ஷம் தஸ்கராக. அதனால இங்க பாருங்க, அதுதான் திருமந்திரம், அடுத்தது துவய மந்திரம், அதுக்கப்புறம் சரண ஸ்லோக மந்திரம் அப்படின்னு 3. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆன மாதிரி நம்மளுக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பூர்வ ஸ்லோகத்துல நாதசயமினாம் நகரஸ்மி இல்ல அது இல்லை, உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேசதி அப்படின்னு வேதாந்தங்கள்ல சொல்லியிருக்குது. இந்த 3ம் ரகசியத்திரயத்தை சொல்லி அதுக்கப்புறம் உபனிஷத் அர்த்தங்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்றார், அதுக்கு தகுந்த அதிகாரிகளுக்கு அப்படின்னு. இங்க கூட பாருங்க, யதிராஜ முனேர் வசாம்சி, போன ஸ்லோகத்திலையும் உபனிஷத்து நிகூடமர்த்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல லக்ஷ்மண முனே அப்படின்னு சொல்லப்பட்டது. லக்ஷ்மண முனேஹே அப்படின்னு. ஏன்னா அவர் முனியா இருந்து மனநசீலரா இருந்து யாராருக்கு எது தகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாத்திர விவேகம் பண்ணி இந்த பாத்திரத்துக்கு வேதாந்தார்த்தங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு இருந்து இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்னையும் சரணாகதி பண்ணிண்டாவிட்டோ அவளுக்கு நல்லா அந்த வேதாந்தங்கள்லாம் உபதேசம் பண்றான்னு. அதனால இந்த யதிராஜ முனி இருக்காரு மனநசீலர். அதனால இப்படி லோகத்துல பாபங்கள் இருக்குது, அத வருஷல ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு கிரந்தத்தை அருள் இருக்கார் அப்படின்றது எடுத்துக்கிறது இதுவாரு. சரி, இங்க பாருங்க, அந்த 4 ஸ்லோகமும் கிரமேண இங்க வருது. அத முதல்ல பார்த்துருவோம். மூலே நிவிஷ்ய மகதான் நிகமத்ருமாணாம் அப்படின்னு சொன்னதுனாலே அவர் என்ன பண்றார், வேதாந்தங்கள்லாம் சொல்ற உபனிஷத்துக்கள்லாம் இருக்க, அந்த மரத்தின் கீழே அடியில உட்கார்ந்து இருக்கார். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு அதுல சித்தி பெற்றவரா இருக்கார். அதனால அந்த வேதத்தினுடைய சாரங்கள்லாம் எல்லாத்தையும் சுருங்க கொள்வது, காமிக்கிறது, கொண்டிருக்கிறது எது? திருமந்திரம். அதனால அதுல இவர் நன்னா நிஷ்ட பெற்று விளங்கறதுனால அப்போ வேதாந்தங்கள்லாம் அறிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால்தான் இந்த முதல் வரி நிகமாந்த சரஸ்வதி நாம் ஆகர்ஷணானி, நிகமாந்த சரஸ்வதி வேத வாக்குகள்லாம் இவருடைய சூப்பியாகப்பட்டது. இந்த மாதிரி ஆகர்ஷணம் பண்றது. ஆகர்ஷணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் விரும்பி இந்த சூப்பியில உட்கார்ந்து இருக்குது. நம்முடைய செய்கை நன்னா இருந்ததுன்னா பந்துக்கள்லாம் நம்ம ஆத்துல விரும்பி வரா. இன்னொராம் பக்கத்துல நம்ம காட்டுல வசதியான இருக்குது, நம்ம காட்டுல இன்னும் ஒரு படி அவ பந்துத்துவம் நெருங்கின பந்து இருந்தா கூட அந்த ஆத்துக்கு போறது இல்லை, அப்படி நம்ம ஆத்துக்கு தான் வரான்னா எதனால வரா? நாம அந்த தன்மையாளனா இருக்கிறதுனால அவளுடைய ரசங்கள்லாம் தெரிஞ்சு அதுபடி நாம நடக்கிறதுனால அவ நம்ம இடத்துல வர. அத போல மூல என்ன நிகமத்ருமானா மூலை அடியில இவர் மூல மந்திரத்துல நிஷ்ட பெற்றவரா இருக்கிறதுனால அந்த நிகமத்ருவங்கள்லாம் வேதாந்த வாக்கியங்கள்லாம் இவருடைய வாக்குல இருக்குது. அதனால அதெல்லாம் பண்றார். ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல
தம் மந்திரவித் க்ஷிபதி. என்னத்த க்ஷிபதி? சம்சார ஜிம்முகமுகை விஸ்வக்ததம் விஷயலோப விஷம். சமுபஸ்திதம் விஸ்வக்ததம் விஷயலோப விஷம். சம்சாரமாகிற கொடிய பாம்புனுடைய விஷம், அதாவது இந்த லோக விஷயங்கள்ல பற்றாகிற விஷயத்தை க்ஷிபதி ஒழிக்கிறார் அப்படின்னு சரணாகதி பண்ணி ஒழிக்கிறார், சன்மந்திர வித்தா இருக்காருன்னு சொன்னமே. அந்த ரெண்டாவது விஷயத்தை இங்க பாருங்க. உச்சாடனானி பகிரந்தருபப்ளவானாம். நமக்கு உள்ளேயும் வெளியிலையும் உபதிரவம் பண்ணிட்டு நம்ம இங்கேயே அழிச்சுட்டு இருக்குதே இந்த சம்சாரம், ஒரு பேயின்னு வச்சுப்போம், வியாதி. அத இவர் என்ன பண்றார்? சன்மந்திரவித்தா இருந்து அந்த எம்பெருமான வசீகரணம் பண்ணி அந்த இதெல்லாம் போக்கடிக்கிறார். க்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரஹான்னு இருக்கு. அதை இந்த இடத்துல உச்சாட்டனானி, அந்த மந்திரத்தை துவய மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனால இது பகிரந்திர உபப்ளவானாம் அப்படின்னு. அப்புறம் நாதஸ்தயேஷயமினாம் நகரஸ்மி ஜாலைஹி அந்தர்நிலீயம் அபனியா தமஹா. அப்புறம் விஞ்ஞான சித்திரம் லிகதி அப்படின்னு இருக்கோல்ல. அதனால இந்த பச்சைமா இருக்குது இல்ல, அதாவது பச்சைமா இருக்குது. நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல போக்கடிச்சார். அதுக்கப்புறம் விஞ்ஞான சித்திரத்தை எழுதினார். இதுதான் இப்படி அந்த அழுக்கு போய் ஸ்திரமா அந்த விஞ்ஞான சித்திரத்தை எழுதினதுனால நாம தெளிவுடையவாளா இருக்கோம், அதாவது நன்மை பெற்றவாளா இருக்கும். இந்த கோர சஞ்சர பீடித்தானாம், அதான் இந்த சஞ்சரம் என்னதாங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய தமசு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டு போச்சொல்லோ அது. அதுக்கப்புறம் நாம தெளிவா விஞ்ஞான சித்திரத்து மூலமா இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். பத்தியானி கோர சொர சஞ்சர பீடித்தா. அதுக்கப்புறம் அடுத்த இது சாமானிய ஆளுக்கெல்லாம் ஆயிடுச்சு. இதான் 3 இருக்கட்டும். சாமானிய ஆளுன்னா இது என்ன? அதுக்கப்புறம் நாம கூட என்ன பண்றோம்? தான் நமக்காக சிவாஷியம் வாசிக்க முடியலன்னா வேதாந்த சாரம் வாசிக்கலாமே, புரியுதா? அந்த மாதிரி இருக்கட்டும். அதனால அவருடைய கிரந்தங்கள்லாம் இப்போ உக்நதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேசயித்தும். அல்பதியா இருந்தவாளுக்கு நம்முடைய சித்தத்துல உபனிஷத் அர்த்தங்கள்லாம் ஞான முத்திரையினால் எடுத்து உபதேச முத்திரைனா அதே முத்திரை தான், அதனால வச்சாரு. அதனால நாம எப்படி இருக்கோம்? வித்யா நிபாந்தி வித்யானி பாந்தி. ஹிருதயம் அப்படியே ரொம்ப உள்ளெல்லாம் ரொம்ப கவர்ந்து அப்படியே நாமும் விளங்குறோம். இத்தனால எதையோ கவிந்தோம், கவு நாயும் கழுகும் அப்படின்ற ரீதியில எனக்குன்னு எத்தையோ கவிண்டு அவசப்பட்டோம். அதெல்லாம் ஹிருதயங்கமா இல்லை நமக்கு. இப்போ அவர் ஸ்ரீசூக்தி தான் காலக்ஷேபாதிகள்லாம் பண்ற மாதிரி, அதான் ஸ்ரீசூக்திகள்லாம் அருளினால வித்யானி பாந்தி அப்படின்னு இந்த 4 ஸ்லோகங்களுக்கும் இங்க தொடர்புடையதா. அதாவது இந்த மாதிரி நம்ம செய்ய வல்ல அந்த ஆச்சாரியன் எப்படி நம்ம படிப்படியா பண்ணியிருக்காரோ அதுதான் அந்த வாக்குகள்ல, அவர் வாக்குகள்ல இருக்குது அப்படின்னு
இங்க தெரியுது. அதனால இதுல இருந்து என்ன நாம தீர்மானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிரந்தங்களுக்கு ஒரு சில கிரந்தங்களுக்கு ஒரு சில தன்மை இருக்குது. அதான் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அப்ப எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு தனித்தன்மைன்றது ஒண்ணு இருக்கும். அந்த ரீதியில இந்த 9 கிரந்தங்களும் இந்த 4 வகையா அது பிரியக்கூடியவனா இருக்கிறது அப்படின்றது. இதுல முதல்ல ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதி நாம்னு சொன்னாரு. ஸ்ரீபாஷ்யக்காரரே ஆச்சாரிய பங்கி இதுல சேவிச்சுட்டே வச்சே, ஒவ்வொரு ஆச்சாரியனையும் சேவிக்கிட்டே அவளுடைய அசாதாரணமான தன்மையை மாத்திரம் சொல்லிதானே சேவிக்க. சமப்பியாத்தியம் குரும் வந்தே சகதர்மச்சரியும் சௌரேகே வந்தே வைகுண்ட சேனான்யம் இத்தியாதியில சொல்லிட்டு வரச்சே அப்படி தனித்தன்மை சொன்னதே. அப்படி சொல்லத்தே பிரணாமம் லக்ஷ்மண முனி ஸ்ருதி கிருண்ணாது மாமகம். இவரிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். இந்த ஸ்ரீபா யத் சூக்தி அவருடைய ஸ்ரீசூக்தி, அதான் இந்த ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்தி என்ன பண்றது, ஸ்வ அதீன பதிகாம், தன்னுடைய பத்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான தன்வசமாக்கி கொள்றது. என்னது? ஸ்ருதி. ஸ்ருதின்னா வேதம் உபனிஷத்து. அப்படிப்பட்ட தன்வசமாக்கி கொள்றதுக்காக இவருடைய சூக்தி என்ன பண்றது, அந்த உபனிஷத்தை ஸ்ருதி பிரசாதயதி அழகுபடுத்துறது. எப்படி? ஒரு இங்க ஸ்ருதின்னும் பத்தின்னும் இருக்கிறதுனால, அதான் அரசி இருக்காளே, அரசனை மகிழ்வுக்கு தன்னுடைய வசமா ஆக்குறதுன்னா தான் நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு இஷ்டப்பட்டா போல தான் நடந்து கொள்றது தான். அந்த மாதிரி காரியத்தை ஒரு பணிப்பெண் செய்யறா. அரசிக்கு உண்டான கைங்கரிய பராளா இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண் செய்யறா. அதுபோல இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்தி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அந்த பணிப்பெண் ஸ்தானத்துல இருந்து அந்த வேத மாதாவை, அதான் ஸ்ரீய வேதமாகிற பத்னியை, ஸ்ருதியாகிற பத்னியே தன் பர்த்தாவை, தன் பத்தியை தன் வசமாக்கக்கூடிய அளவுல அழகுபடுத்த. மற்றவாள்லாம் என்ன பண்றா, அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு தாறுமாற அர்த்தம் சொல்லி அலங்கோலமாக்குறா. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி என்ன பண்றது, அந்த வேத மாதா தான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லி அந்த வேதத்தை தன் நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான வசீகாரம் பண்ணக்கூடிய தன் வசமா கொள்ளக்கூடிய தன்மையில இவர் அழகுபடுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பத்னியாகப்பட்டவள் பத்தியை சார்ந்தே இருப்பாள். ஆனா மற்றவாள்லாம் என்ன பண்றா, பத்திய சார்ந்து எப்பவும் சார்ந்தே இருப்பாள்னு சொன்னமே, அப்படி இருக்கா மாதிரி எல்லா சமயமும் அப்படி இருக்கா மாதிரி இல்லாத பத்தியும் சார்ந்திருப்போம். பத்தியை சார்ந்து இருப்போம்னா ஒரு சமயம் இருப்பா, ஒரு சமயம் இருக்க மாட்டான்னா எந்த பத்திக்கு எப்பவும் அந்த தன்வசமா வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. எப்போ ஒரு சமயம் தன்வசமா அவன் இருந்தாலும் போச்சு, இல்லாட்டாலும் போச்சு ஆன மாதிரி. அதனால அந்த பத்தி, அப்ப அந்த பத்னியா இருக்கக்கூடிய அந்த வேத மாதா இருக்காளே, அவ பூர 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 எப்பவுமே என்ன எந்த நொடியிலையும் பத்திக்கு அபிமதமாவே இருப்போம். அத போல வேதமானது பத்திக்கு அபிமதமான பத்தியினுடைய பெருமையே தான் சொல்லும். தப்பி கூட பத்தியினுடைய பெருமையை குறைச்சி இறைச்சி அப்படிலாம் சொல்லி, இல்லை இத்தரால வசதியா சொல்லி அப்படிலாம்
அப்படிலாம் பண்ணா பத்தியை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகாது. அதாவது பத்தியை தன் வசமா வச்சுக்க முடியாது. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் எத் சூக்தி பிரசாதயத்தி எத் சூக்தி ஆன மாதிரி வேத மாதாவை அதை எப்பவுமே அவனுக்கு மனசுக்கு ரஞ்சிதமாவே இருக்கும்படியா, அதாவது எல்லா வாக்கியமும் எம்பெருமானுக்கு பொருந்தின வாக்கியம், எம்பெருமானுடைய புகழ சொல்ற வாக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி. அதான் ஸ்ரீசூக்தி மூலமா அந்த வேத மாதாவை ஸ்ருதியை அழகுபடுத்தினார்னு அப்ப சொன்னாரோ, அததான் இந்த இடத்துல ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இந்த 9 கிரந்தங்கள் எந்தெந்த கிரந்தங்கள் எந்தெந்த காரியத்தை, இந்த 4 காரியத்தை முழு நோக்கா இருக்குது, பிரதான நோக்கா இருக்குதுன்றத அடுத்ததுல சேர்க்கும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.